இப்போ சின்ன சின்ன நாடுகள் கூட உலகம் முழுக்க எத்தனையோ நாடுகள், அது கம்யூனிஸ்ட் நாடாக இருக்கட்டும் அல்லது முதலாளித்துவ நாடாக இருக்கட்டும், எந்த நாடாக இருந்தாலும் தங்களுக்கென்று ஒரு தனி விமான போக்குவரத்தை வைத்துக் கொள்வதை ஒரு கௌரவமா பார்க்குறாங்க. சின்ன சின்ன நாடுகள் கூட மலேசியா, சிங்கப்பூர் அல்லது ஜெர்மனி, பிரிட்டன், இது அரபு நாடுகள், அ அ இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல சின்ன சின்ன நாடுகள்லாம் இருக்கு. அது சீஷெல்ஸ் சின்ன தீவு, ஆப்பிரிக்கா நாடுகள், அமெரிக்காவுல பல நாடுகள், இவை எல்லாமே அமெரிக்க கண்டத்துல பல நாடுகள். இவை எல்லாமே தங்களுக்கென்று தனி விமான போக்குவரத்த தொடர்ச்சியாக அவங்க இயக்கிக்கிட்டு இருக்காங்க, இப்போது வரைக்கும். அது எதுக்காக அப்படின்னா, ஏதோ லாபம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்ல. இந்த மாதிரி ஒரு நெருக்கடி நிலை ஏற்படும்போது, அந்த நிலையை சமாளிப்பதற்கு தான் இந்த மாதிரி அரசு நிறுவனங்கள் இருக்கு. அதை இந்த மோடி வந்த நாளிலிருந்தே, அதாவது அவங்க 2014 ஆட்சிக்கு வந்தாங்க. நான் தான் இந்த எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் தொடர்பான செய்திகளை முழுசா நான் பணியாற்றிய அந்த தளத்துக்கு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருந்தது நான் தான். அவங்க வந்த காலத்திலிருந்தே இந்த விமான போக்குவரத்தை அவங்க எப்படி கையாண்டாங்க, எப்படி நஷ்டம் ஏற்படுத்தினாங்க, எப்படியாவது யாருக்காவது தள்ளி விட்டா போதுங்கிறதுல எவ்வளோ குறியா இருந்தாங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அந்த கட்டுரைகளை கொடுத்துருக்கேன். அந்த வகையில் ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸை ஒழிச்சு கட்டினதில் முழு பங்கு, முழு பெருமை யாருக்குன்னா இந்த மோடி அரசுக்கு தான். இந்த ஏர் இந்தியாவை ஒழிச்சு கட்டிட்டு தனியார் விமானங்க சேவைகளை இவங்க அதிக அளவுக்கு ஊக்கப்படுத்தினாங்க. முழுக்க முழுக்க அவங்க கையிலே போயிடுச்சு. ஏர்போர்ட்டுகள், அதே போல ஏன் பல 1000 கோடி மக்கள் பணத்தில் கட்டப்பட்ட விமான நிலையங்கள் பலவற்றை தனியாருக்கு தாரவாத்துட்டாங்க, பெருமுதலாளிக்கு தாரவாத்துட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு மிகப்பெரிய விமான நிலையங்கள், ஒரு 8 விமான நிலையங்கள், இப்போ சென்னை மாதிரியான 8 விமான நிலையங்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு தெரியுமா? அதானி கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆனால் கட்டினது அதானியா? இதில் முதலீடு பண்ணது அதானியா? அதானிக்கு அதில் என்ன ரோல் இருக்கு? இதையெல்லாம் செய்தது இந்திய அரசு, இந்திய விமான போக்குவரத்து துறை. மக்கள் பணத்தில் கட்டப்பட்ட இந்த நிறுவனங்கள், இந்த விமான நிலையங்களை ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொடுக்குறாங்க. சும்மா கொடுத்துட்டாங்கன்னு நானும் சொல்ல வரல. ஆனால் அது சரியா? இப்படி விமான போக்குவரத்து துறையை முழுசா தன் கட்டுப்பாட்டில் இல்லாமல் பார்த்துக்குச்சு மோடி அரசு. அதனுடைய விளைவு தனியார் நிறுவனங்கள் முழுக்க தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டாங்க. இந்த இண்டிகோ இந்த நிறுவனமும் அதே போல ஒரு மொனோபோலின்னு சொல்லுவாங்க. இந்த விமான போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் இதை மொனோபொலின்னு சொல்ல முடியாது. ஒரு சில்வர் போட்டி சந்தைன்னு சொல்லுவாங்க, ஆலிகோபொலின்னு. ஒரு சிலர் மட்டுமே கட்டுப்படுத்துறது, ஒரு 4-5 பிளேயர்ஸ்